ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம். சென்னை அதிவேகமாக பைக்கை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுவதாக காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அறிவித்துள்ளார். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிவேகமாக பைக்கை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுவதாக காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அறிவித்துள்ளார். பிரபல யூடியூபர்களில் ஒருவரான டிடிஎஃப் வாசன் இணையத்தில் இவருக்கு மிகப்பெரிய ஃபாலோயர்கள் உள்ளனர். குறிப்பாக 2K கிட்ஸ் தான் இவருக்கு அதிகம் ரசிகர்களாக உள்ளனர். கோவையைச் சேர்ந்த இவர் நடத்திய நிகழ்ச்சிக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல்லாயிரம் பேர் குவிந்தனர். இவர் ட்வின் பிரதர்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார். அதிக சக்தி வாய்ந்த பைக்குகளை மின்னல் வேகத்தில் சாலையில் ஓட்டுவதை இவர் வாடிக்கையாக வைத்துள்ளார். அதை வீடியோவும் எடுத்து வெளியிட்டு வருகிறார். பொதுமக்கள் அனைவருக்கும் செல்லும் சாலையில் இப்படி முறைகேடாக அதிவேகத்தில் வாகனங்களை இயக்குவதாக சர்ச்சைக்கு காரணம். இவர் சாலைகளில் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை தாண்டி மிக வேகமாக பைக்கை ஓட்டுவதை வாடிக்கையாக வைத்திருந்தார். இதனால் இவருக்கு மட்டுமின்றி சாலையில் செல்லும் அனைவருக்குமே ஆபத்து தான். இதனால் இவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்தியுள்ளனர். அதிலும் கடந்த சில காலமாகவே இவர் வரிசையாக பல சர்ச்சையில் சிக்கினார். இவர் இந்த சூழ்நிலையில் தான் கடந்த மாதம் அவர் விபத்தில் ஒன்றில் சிக்கினார். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே வீலிங் செய்ய முயன்றபோது விபத்தில் சிக்கினார். சுசுகி யூசா வகை பைக்கில் சென்ற போது ஸ்டண்ட் செய்ய முயன்றார். அப்போது விபத்தில் சிக்கினார். அதிவேகமாக செல்லும் போது இவர் வீலிங் செய்ய முயன்ற நிலையில் அவரது பைக் நிலை தடுமாறி 2 முறை தலைகுறாக சுற்றி பள்ளத்தில் விழுந்தது. இதனால் அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து பல்வேறு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கைதும் செய்யப்பட்டார். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பலரும் வற்புறுத்தி உள்ளனர். இதற்கிடையே யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ரத்து என அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் அது குறித்து அவர் எந்தவொரு விளக்கத்தையும் அறிவிக்கவில்லை. இதையடுத்து யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த 2033 மாதம் வரை டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுவதாக காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அறிவித்துள்ளார். இந்த விபத்தை தொடர்ந்து டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் அவர் தான் வீலிங்கே செய்யவில்லை என்றும் அது எதிர்பார்த்த விதமாக பைக் முன் டயர் தூக்கிவிட்டதாக கூறினார். மேலும் அவர் ஜாமீன் கோரி பல மனுக்களை தாக்கல் செய்த போதிலும் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கவில்லை. குறிப்பாக டிடிஎஃப் வாசன் பைக்கை எரித்து விடலாம் என்று நீதிமன்றம் கட்டாயமாக கருத்துக்களை தெரிவித்து குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you.